ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு வீட்டில் என்ன லஞ்சுன்ட்டு கூடவே வந்துட்டு கொத்தவரங்காய் பொரியல் ஈஸியாக எப்படி பண்ணலான்ட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு வந்து உடச்சி வச்சுக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த கொத்தவரங்காய் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி கொதிச்சதும் கொத்தவரங்காய் போட்டுக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 4 கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சதும் கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு நல்லா செவந்ததும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்க கொத்தவரங்காய் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் பூத்துருவல் கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் மோர் கூட சாப்பிட போகிறேன். நான் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டு மதிய உணவு சுட சுட சோறு, தாளிச்ச மோர், கூடவே கொத்தவரங்காய் பொரியல், கொத்தவரங்காய் சோறு.